இப்படிதான் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தாங்க. இது ஆரம்பத்துல எதிர்த்தது நம்முடைய தலைவர் தான். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்து எப்படியோ பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பா மகளிர், சிறுபான்மை மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது இல்ல, திமுகவுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய வாக்குகளை எப்படியாவது நீக்கணும்னு மற்ற மாநிலங்களை பண்ணிருக்காங்க. பீகார்ல பண்ணிருக்காங்க. இதை சொல்லிதான் நம்முடைய முதலமைச்சர் எதிர்த்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க எஸ்ஐஆர் திட்டத்தில் ஒரே மாசம். தமிழ்நாடு சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 20 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், நீங்க தொடர்ந்து இந்த ஒரு மாசம் அந்த பணிகள் ஈடுபட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நான் உரிமையோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் விடுபட்டு போன வாக்காளர்கள், குறிப்பா உங்களுடைய வாக்குகள், உங்களுடைய குடும்பத்துடைய வாக்குகள், உங்களுடைய நண்பர்களுடைய வாக்குகள், அதையெல்லாம் சரி செஞ்சு அதையெல்லாம் லிஸ்ட்ல திருப்பி சேர்ப்பதற்கான அந்த பணிகள்ல நீங்கள் ஈடுபடணும். பொதுமக்களுடைய வாக்குகளையும் அதில் சேர்ப்பதற்கான பணிகளை விடுபட்டு போச்சான்னு பார்த்து செக் பண்ணி அதை சேர்ப்பதற்கான பணிகள் ஈடுபடணும். வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. நிச்சயம் இந்த ஒன்றிய அரசு செய்கின்ற இந்த தில்லுமுள்ளு வேலைகள்லாம் செஞ்சு எப்படியாச்சும் ஜெயிக்கலாம்னு ஒன்றிய அரசு, பாஜகவும் ஒரு அடிமை கூட்டமும் முயற்சிக்குது. அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு அதிகமா இருக்கோ இல்லையா, இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதிகமா இருக்கு.